Dear students, நீங்க ரீநீட் எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டீங்க, தமிழ்நாட்டில் MBBS ஆர் BDS படிக்க போறீங்கன்னா அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. யூ ஹாவ் டு விசிட் tnmedicalselection.org. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கவுன்சிலிங்க்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். இது யாரெல்லாம் சப்மிட் பண்ணலான்னா, நீங்கள் நீட் எக்ஸாமில் எலிஜிபிள் மார்க்ஸ் வாங்குற எல்லாருமே சப்மிட் பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும், ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் படிக்கணும், இந்த மாதிரி எந்த மாதிரியான காலேஜஸில் தமிழ்நாட்டில் படிக்கணும்னாலே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட் போங்க, அதில் கிளிக் டு அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணுங்கள். யூ ஹேவ் டூ திங்ஸ், ஒன்று கவர்மெண்ட் கோட்டான்னு கொடுத்துருப்பாங்க, செகண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் கோட்டானா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இந்த கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபீ 500 rupees வரும். செகண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ 1000 rupees. ரெண்டும் வேணாலும் அப்ளை பண்ணால், ரெண்டும் அப்ளை பண்ணிங்கன்னா 500 + 1000 டோட்டலாக 1500 ஃபீஸ் வரும். செகண்ட் வந்து இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் வரும், அதெல்லாம் ரீட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பிகின் ஆகும். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அது எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதாவது உங்களோட நேம், குவாலிஃபைங் எக்ஸாம், குவாலிஃபைங் இயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அது மட்டும் இல்லை இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் எந்த ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர், OTP வர அந்த மொபைல் நம்பருக்கு, தென் மெயில் ஐடி, தென் இந்த ப்ராசஸ்க்கு ஒரு லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அதுக்கான பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா யூ வில் ஹேவ் அன் OTP டு த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஓகே, அந்த OTP வச்சுட்டு நீங்கள் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். ஓகே, ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ், உங்கள் கையில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தான். ஸோ ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். ஒன்று பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, தென் உங்களோட நேம், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. Then if you belong to any special reservation, அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன் அல்லது எக்ஸ்-சர்வீஸ் பர்சன் வித் டிசபிலிட்டி, IRT வார்டு கோட்டா, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் இருந்தால் கொடுக்கணும். ஓகே, அந்த மாதிரி ரிசர்வேஷன்ஸ் இஃப் யூ பிலாங் டு யூ ஹேவ் டு கிவ் இட். தென் அதுக்கப்புறமா உங்களோட அகடமிக் இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த ஸ்கூல் 6th to 12th வரைக்கும் படிச்சிங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. தென் நீட் டீட்டெயில்ஸ், நீட்னு எப்போ கேட்டாலும் நீங்கள் ரீநீட் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே, ரீநீட் எக்ஸாமோட ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், இதெல்லாம் உங்களோட அட்மிட் கார்டு வச்சுட்டு நீங்கள் பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும். அகடமிக் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஹையர் செகண்டரியில் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் வாங்கின மார்க்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஓகே, ஸோ என்ன கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ஃபீஸ் வரும். அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும், அதெல்லாம் பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லை நிறைய டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் உங்களோட நீட், அதை அப்ளிகேஷனில் சப்மிட் பண்ணியிருப்பீங்களே அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இதெல்லாம் JPG ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பீஸ் அப்லோட் பண்ணணும். தென் உங்களோட 10th 11th மார்க் ஷீட் யாரெல்லாம் 11th போர்டு எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கு கிடையாது. தென் கிளாஸ் 12th மார்க் ஷீட், TC, ரீநீட் அட்மிட் கார்டு, தென் உங்களோட ஆதார் கார்டு, தென் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட் ஆப்ஷனல், பட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஓகே, ஸோ நீங்கள் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா வேணும், நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும். அது மட்டும் இல்லை பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். தென் இஃப் யூ பிலாங் டு எனி ஸ்பெஷல் கேட்டகரினா அந்த சர்டிஃபிகேட்டும் வேணும். ஓகே, அது மட்டும் இல்லை நீங்கள் கிளாஸ் 6th to 12th வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூல் HM கிட்ட வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட், அது ஆப்ஷனல் தான். இப்போ இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற காலேஜில் போய் கொடுத்தா போதும். இப்போதைக்கு இஃப் யூ ஹேவ் யூ கேன் அப்லோட் தீஸ் டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஃபார் த கவுன்சிலிங் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் என்னென்னா we have 4 rounds of counseling. இந்த ஹோல் ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் tnmedicalselection.org வெப்சைட்டில் ஆன்லைனில் தான் நடக்கும். இந்த வெப்சைட்லேயே உங்களோட அலாட்மெண்ட் லெட்டர் வரைக்கும் கிடைச்சிடும். இஃப் யூஆர் அலாட்டட் MBBS ஆர் BDS சீட்ஸ், அந்த அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டிங் காலேஜுக்கு போவீங்க. ஸோ அது வரைக்கும் the whole process is only online. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் எலிஜிபிள், அதாவது ரவுண்டு 1க்கு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ், எந்த மார்க்ஸ் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ரேங்க் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளோ அந்த லிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்டு போவாங்க. தென் ஆஃப்டர் தட் யூ ஹேவ் செகண்ட் ரவுண்ட், தென் தேர்ட் ரவுண்ட் மாப்அப் ரவுண்ட், தென் 4th ரவுண்ட் ஸ்டே வேகன்சி ரவுண்ட். 4 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஒரு ரவுண்டுக்கு நான் உங்களுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறது, என்ன மாதிரி பண்ணணுங்கிறத அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.